Hello viewers, welcome to Revati's Tamil Kitchen. Revati's Tamil Kitchen la இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ஐஸ்கிரீம் வந்து வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் வந்து காய்ச்சிருக்கேன். பால் நல்லா கொதிச்சி 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் அளவு வர வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சிருங்க. அடி பிடிக்காம கிளறி விட்டுட்டே இருங்க. பால் வந்து நல்லா சுண்டி வரட்டும். பால் வந்து நல்லா சுண்டிடுச்சு. 1 லிட்டர் ஊத்துனேன். இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு வந்துருச்சு. தண்ணி எதுவும் சேர்க்காத கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க. அடுத்ததா முட்டை ரெடி பண்ணிடலாம். முட்டை மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். 3 முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். 150 கிராம் சர்க்கரை, 1 லிட்டர் பாலுக்கு 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். வெண்ணெய் வந்து 1 ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையில சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ காய வச்சிருக்க பால்ல இருந்து ஒரு 2 கரண்டி பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு கரண்டி பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். மீடியமில் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கலாம். அடுத்ததா சுகரும் எக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒட்டுக்கா ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். 5 to 6 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். முட்டை ஊற்றினோடனே பால் வந்து நல்லா கெட்டியாயிடும். 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்து கெட்டியாயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக மேலே 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிடலாம். இப்போ பார்க்க கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்கும். ஆறுற பிறகு நல்லா கெட்டி ஆகிடும். நல்லா கொதி வந்த பிறகு கிளறிட்டே இருந்தோமா வந்து பால் வந்து திரிஞ்சிரும். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். வெனிலா ஐஸ்கிரீமுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க க்ரீம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஏர் வந்து வெளியே வராத அளவுக்கு பாக்ஸ் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். ஐஸ்கிரீம் வந்து 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அடித்து எடுத்துடலாம். மிக்ஸியில் அடிச்சிட்டேன். இப்போ இதை அதே பவுலில் மாற்றிடலாம். இதே போல் 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சு 3 வாட்டி அடிக்கணும். இப்போ 1 வாட்டி அடிச்சிட்டேன். இதே போல் 2 டைம் அடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக வரும். 1 ஹவர் கரெக்டாக வைக்கணும், இல்லை 2 ஹவர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல. 3 டைம் அடித்து எடுத்துடணும். இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஐஸ்கிரீம் 2 வாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ 3வது டைமும் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடலாம். மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துட்டேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா 3 வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். ஆற வச்சுருங்க வறுத்து. அதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதே போல் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 8 ஹவர்ஸ் ஆகட்டும்.
ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு செஞ்சிட்டோம். எந்த க்ரீமும் ஆட் பண்ணல. நீங்களும் இதே போல் இந்த சம்மர் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.